உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா முதலாளி வீட்டுக்கு வந்துருக்காரு? வாங்கய்யா. ஐயா ஐயா, டாக்டர் என்ன சொன்னார் காளிமுத்து? அது காயம் சின்ன காயம்தான், சீக்கிரமாவே ஆறிடுன்னு சொல்லியிருக்காருங்க. மத்தியானம் அவன் சரியா சாப்பிடாததால் தான் அவனுக்கு கொஞ்சம் தலை சுத்திச்சுன்னு சொன்னார் ஐயா. வேற ஒன்றும் இல்லையா. முருகா, என் தம்பி கொஞ்சம் முன்கோவக்காரன், பட்டுன்னு கை நீட்டிடுவான். அவன் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையா, அதனால இப்படி நடந்துக்கிட்டான். அதை நீ மனசுல வச்சுக்காத. இந்த பார், 1-2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு வந்துரு, சரியா? வந்துடுறேங்க ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரோம். வண்டியில இரு. முருகா, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? வாங்க. பாத்தீங்களாமா, எங்க பெரிய ஐயாக்கு எவ்வளவு பெரிய மனசு. யாருக்குமா அவர் இந்த மனசு? அதை விட இன்னொருத்தருக்கும் பெரிய மனசு இருக்கு. ஏற்கனவே அவங்க வந்திருக்காங்க பாருங்க. யாருமா? மா, வாமா. வா. ஐயோ, நீங்க எப்படி இங்க? நான் தானங்க இதுக்கெல்லாம் காரணம். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஏம்மா, ஈஸ்வர ஐயாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஈஸ்வர ஐயா குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு ராத்திரில இப்படி தனித்தனியா வரலாமாமா? என்ன காரியம் பண்ணிருக்கமா நீ? நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பொண்ணு துடிச்சு போயிடுச்சு. அதான் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் நிம்மதியா இருக்குன்னு கிளம்பி வந்துருச்சு. சரி, இப்போ இவங்க எப்படி இப்ப வீட்டுக்கு போவாங்க? முருகா, நீ ஒண்ணு பண்ண முருகா. என்ன? அவங்கள நீயே பத்திரமா யாருக்கு தெரியும் வீட்டுல விட்டு வந்துடப்பா. இல்ல நானே போய்க்கிறேன்ப்பா. இருங்க, அப்பா சொல்றதுதான் சரி. நானே கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு வரேன். வாங்க போலாம். அம்மா, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன்ப்பா. வாங்க. நான் போயிட்டு வரேன். பாத்துப்பா. பாத்துமா. வரேன். வாங்கம்மா. இவங்க குரலை கேட்டா அது என்னமோ பண்ணுதே. இவங்க இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது என்னமோ போல இருக்கே. ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் உண்மையிலேயே சாரி சொல்லதான் வந்தேனா, இல்ல இவரை பார்க்கணும்னு வந்தேனா? இவர் கைப்பட்டா எனக்கு ஏன் மயக்கம் வரணும்? இவர் பேசுறதெல்லாம் ஏன் என்னமோ பண்ணணும்? இவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? ஏன் இவரோட கண்ணை என்னால நேரடியா பார்க்க முடியல? ஒண்ணுமே புரியலையே. ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, இதெல்லாம் தேவையாங்க? இப்போ ராத்திரியே நீங்க வந்து நிக்கலைன்னா என்ன? எதுவா இருந்தாலும் காலையில வந்ததுக்கு அப்புறம் பேசியிருந்திருக்கலாம்ல. எனக்கு என் அண்ணன் பண்ணது தப்பா பட்டுச்சுங்க. உடனே உங்களை பார்த்து சாரி கேட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்ப பாருங்க, உங்க அண்ணங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க யார் கண்ணிலையாவது நீங்க பட்டிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? இப்போ ரொம்ப கோவம் தாங்க பட்டிருப்பாங்க. என் மேல மட்டும் இல்லாம உங்க மேலயும் சேர்த்துதான் கோவப்பட்டிருப்பாங்க. இத்தனைக்கும் சின்ன அண்ணன் போக வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் தான் கேட்காம.
ஏங்க யாரோ ஒருத்தர் காரை நிறுத்துற மாதிரி தெரியுதே. ஏங்க அது என் அண்ணங்க. ஐயோ ஆமா இல்ல. எங்க இப்ப என்ன பண்ணலாம்? ஏங்க நீங்க அப்படியே பின்னாடி மறைஞ்சுக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் மறைஞ்சுக்கோங்க. ஏய் சிவா, இங்க பாரு, நம்ம காரே வந்திருக்குடா. நம்ம காரா? ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன முருகா, எங்க போயிட்டு இருக்க? கார்ல கொஞ்சம் டீசல் கம்மியா இருந்துச்சுங்க ஐயா, அதான் ராத்திரியே ஃபில் பண்ணி வச்சிடலான்னு இப்பவே எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தேன். அதான் உன் வீட்டுக்கு பக்கத்திலே பெட்ரோல் பங்க் இருக்கே, அங்கேயே போட்டுக்க வேண்டியது தானே? இல்ல அப்பா சொன்னாங்க அங்க அளவு கம்மியா போடுவாங்க, அதனால கூட்டுரோட்டு பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுட்டு வர சொன்னாங்க. அதான் காளி முத்துங்கிறது. முதலாளி காசு தானே, போனா போதுன்னு இருக்க மாட்டான். அதையும் எப்படி மிச்சம் பண்ணி கொடுக்கறதுன்னு தான் யோசிப்பான். முருகனோ அப்பா சொன்னதை நம்ம ஏன் கேட்கணும்னு இல்லாம நல்ல பெட்ரோல் பங்க் தேடி போறான் பாரு. இந்த விசுவாசம் தான் ரெண்டு பேருக்கிட்டே எனக்கு பிடிச்சது. அந்த விசுவாசத்துக்கு தான் காளிமுத்து வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு ராத்திரியே கிளம்பி வந்தேன். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு முருகா, மெக்கானிக் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருவான், நீ எங்களை டிராப் பண்ணிடு. டிராப்? ஐயா சிவா வா, பின்னாலே இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.